வணக்கம் சீரியல் ரசிகர்களே, இன்னைக்கு சிந்து பைரவி கச்சேரி ஆரம்பம். சீரியல்ல யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு பல பகீர் அதிர்ச்சிகளும் நெஞ்சை உலுக்குற அழுகை காட்சிகளும் நடந்திருக்கு. தன்னோட புருஷன் மேல உசுரையே வச்சிருக்க சிந்துவை மாமியார் மகாலட்சுமி எவ்வளவு கொடூரமா கேவலப்படுத்தி அழ வச்சிருக்காங்க தெரியுமா? தாலி கட்டுன புருஷன் ஆறுமுகத்தை பைரவி எப்படி அசிங்கப்படுத்துனாங்க தெரியுமா? வாங்க இன்னைக்கு எபிசோட்ல நடந்த எல்லா பரபரப்பான விஷயங்களையும் ஒன்னு விடாம முழுசா பார்க்கலாம். எபிசோட் ஆரம்பத்திலேயே வீடு முழுக்க ரொம்ப பிரம்மாண்டமா பூக்களால அலங்காரம் பண்ணி ஒரு பெரிய விசேஷத்துக்காக எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. காயத்ரிக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. ஆனா அந்த இடத்துல நிக்கிற மகாலட்சுமி முகத்துல சந்தோஷமே இல்ல. அவங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய விஷம் ஊறிக்கிட்டு இருக்கு. இந்த காயத்ரிக்கு நிச்சயதார்த்தம் வேணும்னா இப்போ நடக்கலாம், ஆனா கல்யாணம் மட்டும் நடக்கவே நடக்காது. அதை நான் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு ரொம்ப கொடூரமா தனக்குள்ளேயே சபதம் எடுக்குறாங்க. இதை பார்க்கும்போதே மகாலட்சுமி ஏதோ ஒரு பெரிய சதி வலையை இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே புரியுது. இன்னொரு பக்கம் ஆறுமுகம் ரொம்ப கரடு முரடான ஆளா இருந்தாலும் பைரவி மேல உசுரையே வச்சிருக்காரு. அவர் அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பைரவியை கண் கொட்டாம பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்போ அங்க வர அன்னபூரணி ஆறுமுகத்தை புடிச்சி திட்டுறாங்க. பைரவி எவ்வளவு அழகா பட்டுப்புடவை கட்டி தேவதை மாதிரி இருக்கா, ஆனா நீ என்னடான்னா கசங்குன சட்டையை போட்டுக்கிட்டு அவ பக்கத்துல நிக்கிற பொண்டாட்டி கட்டிருக்க புடவை கலருக்கு ஏத்த மாதிரி மேட்சிங்கா ஒரு சட்டைய போட்டுக்கிட்டு நின்னாதான் பாக்குறவங்களுக்கு புருஷன் பொண்டாட்டி மாதிரி தெரியும். இப்படி அசிங்கமா சுத்துனா உனக்கு மூளையே இல்லன்னு எல்லாரும் நினைப்பாங்க. உடனே போய் ட்ரெஸ்ஸ மாத்துன்னு ஆர்டர் போடுறாங்க. நம்ம ஆறுமுகமும் பொண்டாட்டிக்கு ஏத்த மாதிரி மாறணுமேனு வேகமா ரூமுக்கு போய் மேட்சிங் சட்டையை தேட ஆரம்பிக்கிறாரு. இதற்கிடையே நம்ம சிந்து ரொம்ப ஆசையா தன்னோட புருஷன் சிவாவுக்கு போன் பண்ணி உடனே ரூமுக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. சிவாவுக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்கு கூப்பிடுறான்னு குழப்பத்தோட ரூமுக்கு போறாரு. அங்க சிந்து ரொம்ப அழகான சிகப்பு நிற புடவையில தேவதை மாதிரி நிக்கிறாங்க. நீங்க போட்டுருக்க சட்டை கலருக்கு மேட்சிங்கா நான் இந்த புடவையை கட்டிருக்கேன், எப்படி இருக்குன்னு ரொம்ப எதிர்பார்ப்போட கேக்குறாங்க. சிவா வெளிய ரொம்ப கரடு முரடா காட்டுக்கிட்டாலும் உள்ளுக்குள்ள சிந்து மேல ஒரு அக்கறை இருக்கு. அவர் நல்லா இருக்குன்னு சொல்றாரு. ஆனா சிந்து எனக்கு இன்னும் சத்தமா சொல்லணும்னு செல்லமா சண்டை போடுறாங்க. சிவாவும் சத்தமா நல்லா இருக்குன்னு கத்துறாரு. ரெண்டு பேருக்கும் நடுவுல அந்த இடத்துல நடக்குற சின்ன ரொமான்ஸ் பாக்குற நமக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே நேரத்துல ஆறுமுகம் தனக்கு ஏத்த சட்டையை மாத்திக்கிட்டு வராரு. அன்னபூரணி அவரை பார்த்து ரொம்ப பெருமைப்படுறாங்க. ஒரு பொண்டாட்டிய எப்படி இம்ப்ரெஸ் பண்ணணும்னு அன்னபூரணி ஆறுமுகத்துக்கு பெரிய காதல் பாடமே எடுக்குறாங்க. பொண்ணுங்களுக்கு எப்பவுமே தங்களை புகழுற ஆம்பளைங்களை தான் பிடிக்கும். அதனால நீ நேரா பைரவி கிட்ட போய் அவளை ரொம்ப அழகா இருக்குன்னு புகழ்ந்து பேசு, அவ கூடவே நின்னு செல்ஃபி எடு, அவளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடு. இதெல்லாம் செஞ்சாதான் அவளுக்கு உன் மேல ஒரு ஈர்ப்பு வரும்னு சொல்லி அனுப்புறாங்க. நம்ம ஆறுமுகமும் ஒரு சின்ன குழந்தை மாதிரி அம்மா சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு சரிம்மா நான் அப்படியே செய்றேன்னு ரொம்ப ஆசையா பைரவிய பார்க்க போறாரு. ஆனா இங்க ஒரு பெரிய பூகம்பமே வெடிக்குது. சிவா வெளியில நின்னுக்கிட்டு இருக்காரு. அப்போ அங்க வர்றா சுவாதி. சிவாவோட திரஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து சிரிச்சு பேசிக்கிட்டு செல்ஃபி எடுக்குறாங்க. இதை தூரத்துல இருந்து பாக்குற சிந்துவுக்கு நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்கு. தன்னோட புருஷன் வேற ஒரு பொண்ணு கூட சிரிச்சி பேசி புகைப்படம் எடுக்குறதை இந்த பொண்டாட்டி தான் பொறுத்துப்பா? சிந்துவுக்கு பகன்னு கோபமும் பொறாமையும் பொத்துக்கிட்டு வருது. நேரா சிவா கிட்ட போய் அவசரமா செல்ஃபி எடுத்தியே, நான் உன் பொண்டாட்டி தானே, என் கூட செல்ஃபி எடுக்க மாட்டியான்னு உரிமையா சண்டை போடுறாங்க. சிவாவுக்கு ஒண்ணுமே புரியல. உடனே சிந்துவ சமாதானம் பண்ணி செல்ஃபி எடுக்க ட்ரை பண்றாரு. ஆனா சிந்து முகத்துல கோபம் குறையல. ரெண்டு பேருக்கும் நடுவுல இடைவெளி இருக்குன்னு சொல்லி சிந்து சிவாவோட சட்டைய பிடிச்சு இழுத்து தன் மேல சாய வச்சு செல்ஃபி எடுக்குறாங்க. சிந்துவோட இந்த பொறாமையும் காதலும் சிவாவையே ஒரு நிமிஷம் ஆச்சரியப்பட வைக்குது. ஆனா இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்க மகாலட்சுமிக்கு கண்ணுல நெருப்பே எரியுது. இவ என்ன என் பையன் கூட சேர்ந்து செல்ஃபி எடுத்து நிஜ பொண்டாட்டி மாதிரி நடந்துக்கிறாளா? இவளோட கொட்டத்தை இன்னைக்கே அடக்குறேன்
அப்படின்னு ரொம்ப கொடூரமா முடிவு பண்றாங்க நேரா வெளியில போய் ஒரு வாளியில தண்ணிய புடிச்சு அதுல அடர்த்தியான சிகப்பு கலர் பொடியை கொட்டி கலக்கி ரெடியா வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. சிந்து அந்த வழியா நடந்து வரும்போது எந்த ஒரு ஈவு இரக்கமும் இல்லாம அந்த சிகப்பு கலர் தண்ணிய சிந்து முகத்துலயும் அவங்க ஆசையா கட்டுன புடவை மேலையும் ஊங்கி ஊத்திடுறாங்க. சிந்து இதை கொஞ்சமும் எதிர்பார்க்கல. அந்த நிமிஷம் அவங்க முகத்துல அதிர்ச்சியும் வலியும் அப்படியே தெரியுது. சுத்தி இருக்கிறவங்களும் இதை பார்த்து அதிர்ச்சியில உறைஞ்சி போறாங்க. மகாலட்சுமி கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாம நீ என் பையனுக்கு மேட்சிங்கா டிரஸ் பண்ணிக்கிட்டு பொண்டாட்டி மாதிரி சீன் போடுறியா? அதுக்கு தான் வேணும்னே இந்த கலர் தண்ணிய உன் மேல ஊத்துனேன். உன் மூஞ்சிக்கு இந்த கன்றாவியான கலர் தான் சரியா இருக்கும். உடனே போய் ட்ரெஸ்ஸ மாத்துன்னு ரொம்ப கேவலமா எல்லார் முன்னாடியும் திட்டுறாங்க. சிந்துவோட கண்கள்ல இருந்து கண்ணீர் அருவியா கொட்டுது. ஆசையா புருஷனுக்காக கட்டுன புடவை இப்படி நாசமாயிடுச்சே. அவங்க செஞ்ச அவமானத்தை தாங்க முடியாம சிந்து நிக்கிறத பாக்கும்போது நம்ம மனசே வலிக்குது. இன்னொரு பக்கம் காயத்ரிக்கு நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்காக அவங்களை ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் தடபுடலா மேள தாளத்தோட வீட்டுக்கு வந்து இறங்குறாங்க. ஆறுமுகம் குடும்பமே அவங்களை ரொம்ப மரியாதையா வரவேற்குறாங்க. அப்போ ஆறுமுகம் நேரா பைரவி கிட்ட போறாரு. அம்மா சொன்ன மாதிரி பைரவிய புகழ்ந்து பேசி இம்ப்ரெஸ் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. ஆனா பதற்றத்துல பைரவி நீ குரங்கு மாதிரி இருக்குன்னு தப்பா சொல்லிடுறாரு. பைரவி ஏற்கனவே இந்த கல்யாணம் பிடிக்காம ரொம்ப கோபத்துல இருக்காங்க. இதை கேட்ட உடனே அவங்களுக்கு எரிமலை மாதிரி கோபம் வெடிக்குது. நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு என்கிட்ட பேச வந்துட்டியான்னு ரொம்ப கேவலமா திட்டிட்டு போறாங்க. ஆறுமுகம் செஞ்ச சின்ன தப்பால அம்மா போட்ட பிளான் எல்லாம் சுக்குநூறா உடைஞ்சி போச்சு. நின்ன இடத்துலேயே ரொம்ப சோகமா அவமானப்பட்டு நிக்கிறாரு ஆறுமுகம். இப்போ நிச்சயதார்த்தம் ஆரம்பிக்க போகுது. எல்லாரும் மண்டபத்துல கூடிட்டாங்க. ஆனா சிந்துவ மட்டும் காணோம். எல்லாரும் சிந்துவ தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா மகாலட்சுமி சிந்துவ தனியா ஒரு இடத்துல தடுத்து நிறுத்தி ஒரு பெரிய குண்ட தூக்கி போடுறாங்க. நீ இந்த வீட்டு விசேஷத்துல கலந்துக்க கூடாது. நீ இங்க இருக்கறதே எனக்கு பிடிக்கல. இந்த நிச்சயதார்த்தம் நடக்கும். ஆனா நீ இங்க நிக்க கூடாது. உன்னை இந்த வீட்டை விட்டு நான் துரத்தி அடிப்பேன்னு ரொம்ப கொடூரமா மிரட்டுறாங்க. சிந்து இதுக்கு மேல தாங்க முடியாம தேம்பி தேம்பி அழுகுறாங்க. ஒரு பொண்டாட்டியா தன்னோட புருஷன் வீட்ல தனக்கு ஒரு சின்ன மரியாதை கூட இல்லையேன்னு நெஞ்சு வெடிச்சு அழுகுறாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு 3 முக்கியமான விஷயங்களை நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க. முதல் விஷயம் மகாலட்சுமி சிந்து மேல கலர் தண்ணி ஊத்தி அவமானப்படுத்துனது சிவாவுக்கு தெரிய வந்து சிவா தன்னோட அம்மா கிட்ட சண்டை போட்டு சிந்துக்காக நிப்பாரா? இரண்டாவது விஷயம் பைரவி கிட்ட தொடர்ந்து அவமானப்பட்டுக்கிட்டே இருக்கிற ஆறுமுகம் பைரவியோட உண்மையான அன்பை புரிஞ்சிக்கிட்டு அவரோட மனச மாத்துவாரா? இல்ல பைரவி திரும்பவும் விவாகரத்து கேட்பாங்களா? மூன்றாவது விஷயம் காயத்ரியோட நிச்சயதார்த்தம் மகாலட்சுமியோட சதி வலையில மாட்டி நின்னு போகுமா? இல்ல சிந்து வந்து இந்த நிச்சயதார்த்தத்தை காப்பாத்துவாங்களா? பொறுத்திருந்து பாப்போம். தொடர்ந்து